ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு நாள் காஞ்சி ஸ்ரீமடத்தில் அது ஒரு சாயங்கால நேரம் மகாபெரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். பக்தர்கள் எல்லாரும் வரிசையில் ஒவ்வொருத்தராக போய் மகாபெரிவா கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயின்னு இருக்கா. ராத்திரி 8:30 மணி இருக்கும். ஒரு தம்பதி வேக வேகமாக ஓடி வரா. தங்களோட பொண்ணையும் அழிச்சுண்டு வந்து பெரியவா முன்னாடி நல்லா 2-3 தட்டு நிறையா பழங்கள், புஷ்பங்கள், நிறைய புஷ்பங்கள், அப்புறம் நட்ஸு, பாதாம், முந்திரி, வால்நட், ஏலக்காய், திராட்சை, அக்ரூட்டுன்னு இப்படி விதவிதமாக நட்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறா. 3 பேரும் நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கும் போது பெரியவா அவளை பார்த்த உடனே பெரியவா முகத்தில் ஒரு சந்தோஷம். அடடே, நம்ம விஸ்வநாதனா? அமெரிக்காலேருந்து எப்போ வந்த? ஆம்படையாலும் கூட வந்திருக்காளா? என்ன இவ்வளோ எல்லாம் வாங்கின்னு வந்திருக்க? ஏதாவது கல்யாண விசேஷமா ஆற்றுல? இது யாரு? இது உன் பொண்ணா? அப்படின்னு வரிசையாக கேட்குறா. ஆமாம், இவ்வளோ எல்லாம் வச்சுருக்கியே, விவாக பத்திரிக்கை எங்கே காணும்? ஒரு தட்டுலேயும் இல்லையே அப்படின்னு கேட்குறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரியவா இப்படி கேட்டது தான் தாமதம். அந்த 3 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டா. குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டா. கல்யாண பத்திரிக்கை எங்கே காணும், கல்யாணமான்னு கேட்ட உடனே பெரியவாளுக்கு முதல்ல ஒன்றும் புரியல. நம்ம ஏதாவது தப்பாக கேட்டுட்டோமான்னு நினச்சிட்டு பெரியவா கேட்குறா, என்ன விஸ்வநாதா, இப்போ எதுக்கு அழறேள்? இன்னும் சின்ன குழந்த மாதிரி கேவி கேவி அழறேளே, நான் ஏதாவது எசக பிசகா சொல்லிட்டேனா? ரொம்ப ஒரு வாஞ்சையாக பெரியவா விஸ்வநாதனை பார்த்து கேட்குறா. உடனே விஸ்வநாதன் கன்னத்தில் போட்டுண்டு, சிவசிவா, அப்படிலாம் எதுவும் இல்லை பெரியவா, நீங்கள் பத்திரிக்கை எதுவும் காணுமே, கல்யாண விஷயமான்னு கேட்ட உடனே எங்களால் தாங்க முடியல, அதான் அழுதுட்டோம். என் பொண்ணுக்கு இப்போ 25 வயசு ஆறுது. 17ஆவது வயசுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமெரிக்காலேருந்து சென்னைக்கு வரும்போது அவளுக்கு நாங்கள் வரன் பார்த்துன்னு தான் இருக்கோம். 2 மாதம் இங்கே தங்கி இருக்கும்போது பார்ப்போம். எதுவுமே அவளுக்கு அமையலை. அவள் நன்னா படிச்சிருக்கா, நல்ல வேலைக்கு போகிறா, அழகாகவும் இருக்கா. இப்படி இருந்தும் அவளுக்கு அமையலையேன்னு எங்களுக்கு ரொம்ப மனக்குறை. அதனால தான் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு அவர் விஸ்வநாதன் சொல்கிறார். ஓஹோ, அப்போ பெரியவா கேட்குறா, நீ அமெரிக்காவில் எத்தனை வருஷமாக நீ இருக்க? 20 வருஷமாக இருக்கேன் பெரியவா. அது சரி, இது ஒரே பொண்ணு தானே உனக்கு? ஆமாம் பெரியவா, ஒரே பொண்ணு தான். பேர் என்ன? அபர்ணா அப்படிங்கிறார். பெரியவா அவள் 3 பேரையும் அங்கே பக்கத்தில் உட்கார சொல்லிட்டு பேசுகிறா. நீ நிறைய ஏழை பாழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற, அன்னதானங்கள்லாம் பண்ணுற, உனக்கு இப்படி ஒரு மன கஷ்டமா? அது சரி, பொண்ணு ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சியோ? இப்படி கேட்குறா பெரியவா. நிறையா ஜோசியர்கள்ட்ட காமிச்சிட்டேன் பெரியவா. அவளும் ஏதோ தோஷங்கள்னு சொல்கிறா, பரிகாரங்களும் சொல்கிறா. நிறையா பார்த்துட்டேன். என்ன பரிகாரம் பண்ணினேன்னு கேட்குறா பெரியவா. ராமேஸ்வரத்தில் திலகோமத்தோட பித்ருதோஷ பரிகாரம், கஞ்சனூரில் சுக்கர பிரீத்தி, திருநாகேஸ்வரத்தில் ராகு பிரீத்தி, ஆலங்குடியில் குரு பிரீத்தி, திருமணஞ்சேரியில் விசேஷ பூஜை பரிகாரம், திருநள்ளாறில் நலதீர்த்த ஸ்நானம், சனி பிரீத்தி, இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று. எல்லாம் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறியா அப்படின்னு கேட்குறா பெரியவா. ஆமாம் பெரியவா அப்படின்னு ஒன்று. உடனே விஸ்வநாதனோட மனைவியை பார்த்து பெரியவா கேட்குறா, ஆமாம், உன் பொண்ணுக்கு நீ கல்யாணத்துக்கு நகையெல்லாம் பண்ணி வச்சுட்டியா அப்படிங்கிறா. பண்ணி வச்சுட்டேன் பெரியவா. எத்தனை பவுன் போடுறதா இருக்க? 30 பவுன் போடுறதா இருக்கோம் பெரியவா அப்படிங்கிறா. உடனே விஸ்வநாதன் சொல்கிற, நாங்கள் பொண்ணுக்கு 30 பவுன் பண்ணி வச்சுருக்கோம். அதை தவிர 20 பவுனில் 2 செட்டு தனியாக பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறார். எதுக்கு 2 செட்டு 20 பவுனில் தனியாக பண்ணி வச்சுருக்க விஸ்வநாதா அப்படின்னு கேட்குறா பெரிய. அபர்ணாக்கு கல்யாணம் நிச்சயமானா 2 ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுனால தான், இந்த கல்யாணத்தோடையே சேர்த்து பண்ணி வைக்கணுங்கிறதுனால தான் இந்த நகையெல்லாம் 2 செட்டாக நான் பண்ணி வச்சுருக்கேன் பெரியவா. ஆனால் அபர்ணாக்கே கல்யாணம் நிச்சயமாக மாட்டேங்கிறதுன்னு ரொம்ப வருத்தத்தோட விஸ்வநாதன் சொல்கிறார். அப்படியா? பெரியவா கேட்டுட்டு சொல்கிறா, அது சரி, நீங்கள் அமெரிக்காவுக்கு எப்போ திரும்பி போகணும்? இன்னும் எத்தனை நாள் இருப்பேள் அப்படிங்கிறார். இன்னும் 20 நாள் இருப்போம் பெரியவா.
அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சு. பெரியவா முகத்தில் ஒரு சந்தோஷம். அது சரி, முதல்ல ஏதாவது போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உக்ரான அறையில் இருக்கிறவரை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, இவாளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்குறார். அரிசி உப்புமாவும் பூசணிக்காய் சாம்பாரும் இருக்குன்னு அந்த சமையல்காரர் சொல்கிறார். நீங்கள் போய் அதை போய் சாப்பிட்டுட்டு வாங்கோ, அப்புறம் பேசிக்கலான்னு சொன்ன உடனே அவளும் போய் சாப்பிட்டுட்டு வர ராத்திரி 11 ஆயிடுறது. விஸ்வநாதனை பார்த்து பெரியவா சொல்கிறா, விஸ்வநாதா, நோக்கு ஒசந்த மனசுரா. உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக 2 ஏழை பொண்ணுங்களுக்கு நிறைய நகையெல்லாம் பண்ணி வச்சுண்டு கல்யாணத்தை சேர்த்தா மாதிரி பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே, இந்த மனசு யாருக்கு வரும்? பரந்த மனசு உனக்கு. காமாட்சி உன்னை காப்பாற்றுவா, கவலைப்படாத. இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. திருவானைக்காவலுக்கு உடனே போ, நாளைக்கே போ. காத்தால நேர திருவானைக்காவலுக்கு போய் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணுங்க. அகிலாண்டேஸ்வரி காதில் பளபளன்னு தாடங்கம் சாத்தியிருப்பா. உன் பொண்ணை அம்பாளை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க சொல்லு. அப்படி பார்க்கும்போது மனசில் நினச்சிக்க சொல்லு, கல்யாணம் நடக்கணும்னு. கண்டிப்பாக அவள் நிறைவேற்றி வைப்பா. இப்படி சொல்லின்னு இருக்கும்போதே விஸ்வநாதன் சொல்கிறார், திருவானைக்காவல் தான் எங்களுக்கு குலதெய்வம் பெரியவா அப்படின்னு. பேஷ், ரொம்ப நல்லதாக போச்சு, உடனே போங்கோ. இந்த தட்டில் நீ நிறையா வாங்கி வச்சுருக்கப்பாரு, கல்யாண சீர் மாதிரி முந்திரி பாதாம்னு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அகிலாண்டேஸ்வரிக்கு சமர்ப்பணம் பண்ணு. அதை முடிச்சுண்டு அங்கேருந்து நேர திருப்பதிக்கு போங்க. திருப்பதியில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் ஒன்று பண்ணி உனக்கு சீக்கிரமாக உன் பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்துடும் அப்படின்னு பெரியவா சொல்கிறேன். பெரிய விஸ்வநாதன் உடனே ரொம்ப சந்தோஷம் பெரியவா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு குடும்பமே 3 பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறார், தயங்கியபடியே சொல்கிறார் பெரியவா கிட்ட, பெரியவா, பொண்ணு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அழிச்சுட்டு சென்னைக்கு வரும்போதெல்லாம் திருமலை திருப்பதியில் கல்யாண உற்சவம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு தடவை வரும்போதும் இது வரைக்கும் 8 தடவை கல்யாண உற்சவம் நான் பண்ணிட்டேன் பெரியவா அப்படின்னு சொன்னோடனே, அதனால் என்ன, 8 முறை பண்ணியிருக்கியா? இது 9வது தடவை இந்த சன்னியாசி நான் சொல்கிறேன்னு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பெரியவா உள்ளே போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த விஸ்வநாதன் குடும்பம் ஒரு 2 நாளில் திருவானைக்காவல் போய் அந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் பெரியவா சொன்னபடி எல்லாம் முடிச்சுட்டு தாழங்க தரிசனத்தையும் முடிச்சுட்டு திருமலைக்கு வந்து சேர்றா. ஸ்ரீனிவாச கல்யாண உற்சவத்துக்கு அன்றைக்கி நிறைய பக்தர்கள் பணம் கட்டியிருக்கா, கூட்டமான கூட்டம். இவ ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறா. கல்யாண உற்சவம் ரொம்ப நல்லா அங்கே நடத்தி வச்சுட்டுருக்கா, நடந்துட்டுருக்கு. விஸ்வநாதன் மனசில் மட்டும் ஒரு எண்ணம் என்னென்னா, நீ தினம் கல்யாணம் பண்ணிக்கிறியே, என் பொண்ணுக்கு ஏன் ஒரு கல்யாணம் வரனை பார்த்து நீ கொடுக்க மாட்டேங்கிற, நல்ல இடமா நீ ஏன் அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அந்த பெருமாளை பார்த்து மனசுக்குள்ளே கேட்டுருக்கார். நான் என்ன அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் நாங்கள், ஏன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனை நீ அமைச்சு தர மாட்டேங்கிறேன்னு மனசுக்குள்ளே அப்படியே வருத்தப்படுறது. உடனே பக்கத்தில் இருக்கிற மனைவியும் அவளுக்கும் லேசாக கண் கலங்க ஆரம்பிச்சிடுறா. இது அவளுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் உட்காந்துருக்க, இதை பார்த்துடுறா. அவருடைய பெயர் வைத்தியநாதன், அந்த குடும்ப தலைவர் பெயர். இவர் அழறதை பார்த்துட்டு இவர் முதுகில் லேசாக தடவி கொடுக்குறார். என்ன சார், ஏன் இப்படி கோவிலில் இந்த மாதிரி ஒரு கல்யாண உற்சவம் பண்ணிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி கண் கலங்குறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. உடனே இப்படி ஒரு ஆதரவாக ஒருத்தர் நம்மள்கிட்ட கேட்கும்போது விஸ்வநாதன் அப்படியே உடஞ்சி போய் தன்னுடைய கவலைகளெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறார் வைத்தியநாதன் கிட்ட. வைத்தியநாதன் உடனே பக்கத்தில் அந்த அபர்ணாவை பார்க்குறார். அபர்ணாவை பார்த்த உடனே மனசில் ஏதோ ஓடுறது. உடனே கேட்குறார், உங்கள் கோத்திரம் என்னன்னு கேட்குறார் வைத்தியநாதன் விஸ்வநாதனை பார்த்து. வாதுலம் அப்படிங்கிறார். ஓ அப்படியா, நான் ஸ்ரீவத்சம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் ஸ்ரீவத்ச கோத்திரம் அப்படிங்கிறார். அப்புறம் உங்கள் பொண்ணோட வயசு என்னன்னு கேட்குறார். என் பொண்ணு வயசு 25. எதுக்காக கேட்குறேள் அப்படின்னு விஸ்வநாதன் கேட்கும்போது, இல்லை இந்த கல்யாண உற்சவங்கள்லாம் முடியட்டும், நம்ம நிதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண உற்சவம்லாம் முடிஞ்ச பிறகு அவளுடைய இடத்துக்கு போய் ஒருத்தர் போய் சந்திச்சுக்கிறான். அப்படி சந்திக்கும்போது வைத்தியநாதன் விஸ்வநாதனிடம் சொல்கிற, என் பெயர் வைத்தியநாதன், எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஸ்ரீனிவாசன்னு பேர், 26 வயசு ஆறுது. நாங்கள்லாம் தஞ்சாவூர், எங்களுக்கு மெலட்டூர் தான் எங்களுக்கு சொந்த ஊர்.
என் பையன் அமெரிக்காவில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துட்டுருக்கான். அவனுக்கும் நாங்கள் பொண்ணு பார்த்துட்டுருக்கோம். நாளைக்கு லீவில் வரான். நாங்கள் 3 வருஷமாக என் பையனுக்கு பார்த்துட்டுருக்கோம். இன்னும் சரியாக அமையலை. 3 மாதம் முன்னாடி மகாபெரிவாளை தரிசனம் பண்ண போயிருந்தோம். எங்களுக்கெல்லாம் மகாபெரிவா தான் எல்லாமே. அவர்கிட்ட எங்களுடைய குறைய சொன்னோம். பையனுக்கு ஒன்றும் நன்னா அமையணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு. அப்போ பெரியவா சொன்னால், நீங்கள் திருமலையில் ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணுங்கோ, உங்களுக்கு நன்னா அமையும்னு சொன்னால், அது இன்றைக்கி தான் எங்களுக்கு அது கூடி வந்தது. பிராப்தம் இன்றைக்கி தான் அமைஞ்சது. பண்ணுற வேலை வந்தது. இந்த கல்யாண உற்சவத்தை பண்ணினோம். பெரியவாளோட ஆசீர்வாதம் இருந்தால் உங்கள் பொண்ணே எங்கள் அதுக்கு மாட்டு பொண்ணாக வரட்டுமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் வைத்தியநாதன். அதற்கு பிறகு அதே இடத்துலையே 2 குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து வாங்கிக்கிறா. அந்த ஊரில் இருக்கிற ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துன்னு போய் காமிக்கும்போது என்ன ஒரு ஆச்சரியனாக்க, 10 பொருத்தம் இருக்குது. இந்த 2 ஜாதகத்தையும் சூப்பராக சேர்க்கலாம், கல்யாணம் ரொம்ப நல்லா பண்ணலான்னு ஜோசியர் சொல்லிடுறார். இந்த 2 குடும்பத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். சென்னைக்கு திரும்பிடுறா. மறுநாள் வைத்தியநாதனோட பையன், மாப்பிள்ளை பையன் ஊர்லேருந்து வந்துடுறான். ஸ்ரீனிவாசனும் அபர்ணாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிடுறது. கல்யாண ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சுடுறா. ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்துறதுக்கு விஸ்வநாதர் புக் பண்ணி எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. கல்யாணம் நிச்சயம் ஆன உடனேயே 2 குடும்பமும் காஞ்சிபுரம் போய் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் வர. ஒரு நாள் சாயங்கால வேளையில் கிளம்பி போகிறா. அன்றைக்கி ரொம்ப கூட்டம், பக்தர்கள் கூட்டம். தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த 2 குடும்பமும் தரிசனம் பண்ணுறதுக்கு ராத்திரி 9 மணி ஆகிடுறது. விஸ்வநாதன் குடும்பம் தான் முதல்ல நின்றுட்டுருக்கா. பின்னாடி வைத்தியநாதன் குடும்பம். விஸ்வநாதன் அன்னை மாதிரியே நிறைய தட்டில் பழங்கள், புஷ்பங்கள், பாதாம், முந்திரின்னு தட்டு தட்டாக எல்லாம் வச்சுட்டு பெரியவாளையே அப்படியே பார்த்துட்டு கை கூப்பிட்டு நிற்கிறார். பெரியவா விஸ்வநாதனை அப்படியே பார்க்குறார். முகத்தில் ஒரு சந்தோஷம், பெரியவா முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிகிறது. பெரியவானா உரத்த குரலில் கொஞ்சம் சத்தமாக கேட்குறா, ஏண்டாப்பா விஸ்வநாதா, இந்த சன்னியாசி சொன்னாங்கிறதுக்காக 9வது முறையாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடத்தி வச்ச உடனேயே உன் பொண்ணுக்கு கல்யாணம் குதிர்ந்துடுத்து பார்த்தியா? இப்படி கேட்ட உடனே இந்த 2 குடும்பமும் அப்படியே விக்கித்து போய் நிற்கிறா. ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறா. யாருக்கும் பேச்சே வரல. பெரியவாளே தொடர்ந்து சொல்கிறா, விஸ்வநாதா, அன்னைக்கு நீ ரொம்ப கவலையோடு இருந்த. உன் பொண்ணு கல்யாணத்தை தடுக்கக்கூடிய தோஷம் ஏதோ இருக்குன்னு எனக்கு பட்டுது. அந்த தோஷ நிவர்த்திக்காக தான் திருவானைக்காவல் தாடங்க தரிசனத்தை பண்ண சொன்னேன். திருமலை ஸ்ரீனிவாச கல்யாணத்தையும் நடத்தி வைக்க சொன்னேன். இப்போ புரியுறதா நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சிரித்தார் மகா பெரியவா. அதுக்கப்புறம் பெரியவாளே கேட்குறா, ஆமாம், உன் சம்பந்தியாக வரப்போகிறது யார், எந்த ஊர் அப்படின்னு. உடனே இதோ வந்திருக்கா பெரியவா, பின்னாடி தான் இருக்காங்கிற. பின்னாடி இருந்த வைத்தியநாதன் முன்னாடி வந்து நான் தான் பெரியவா இவாளோட சம்பந்தின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். பெரியவா அவரை பார்க்குறார். உங்களோட அனுகிரகத்தினால தான் இந்த சம்பந்தம் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது பெரியவா சொல்கிறா, ஓ, நீ அந்த மெலட்டூர் வைத்தியநாதனா? தஞ்சாவூர் மெலட்டூர் வைத்தியநாதன் தானே? 3 மாதம் முன்னாடி வந்திருந்தியே, என் பிள்ளைக்கு எதுவுமே கல்யாணமே அமையலை, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு நான் உன்னை சொன்னேன். திருமலையில் போய் ஸ்ரீனிவாச கல்யாணம் நடத்து, எல்லாம் நன்னா அமையும்னு சொன்னேன் அப்படின்னு பெரியவா சொன்னோன்னே ஆச்சரியம் தாங்க. அது சரி, ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் எப்போ பண்ணினேள்? பெரியவா கேட்குறா வைத்தியநாதனை பார்த்து. நாங்கள் 2 பேருமே ஒரே நாளில் தான் ஸ்ரீனிவாச கல்யாண உற்சவம் பண்ணினோம் பெரியவா. அங்கேயே பார்த்து பேசி நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டோம் பெரியவா. எல்லாமே உங்களோட அருளால் தான், உங்கள் அனுகிரகத்தினால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒன்று. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு பெரியவா சொல்லிவிட்டு, சரி விஸ்வநாதா, ராத்திரி மணி 10 ஆயிடுத்து, எல்லோரும் சாப்பிட்ருக்க மாட்டேள், உள்ள அரிசி உப்புமாவும் பூசணிக்காய் சாம்பாரும்னு இன்றைக்கி பேசிண்டா, எல்லோரும் போய் சாப்பிடுங்கோ, க்ஷேமமாக இருப்பேள் எல்லாரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பெரியவா அங்கேருந்து நகர்ந்துடுறா. அவளும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறா.
எவ்வளோ ஒரு அருமையான அற்புதம் இது. அவள் ஒரு பக்கம் தனியாக வந்திருக்கா, கல்யாணம் ஆகலைன்னு. இந்த குடும்பமும் தனியாக வந்து தம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு. இந்த 2 குடும்பத்தையும் என்ன அழகாக ஒரு பகவான் சந்நிதியில் மகா பெரியவா சேர்த்து வச்சுருக்கா. ரொம்ப ஒரு அருமையான அற்புதம். எதேச்சியாகவே தொடர்ந்து இப்போ ஒரு 2-3 பகுதிகளும் நான் வந்து பெரியவா மகா பெரியவா அருளால் கல்யாணம் நடக்கிற மாதிரியே அமையிறது. நானாக இதை வந்து எடுத்து படிக்கலை, இது எதேச்சியாக அப்படி அமையிறது. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த அனுபவங்களெல்லாம் படிக்கிற குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ரொம்ப டிலே ஆகி தட்டி போயின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக மகா பெரியவா அருளால் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். கல்யாணம் அமையாத ஆற்றுலாம் சீக்கிரம் நல்ல வரன் அமையணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். மகா பெரியவா அருளால் எல்லாருக்கும் நல்லா அமையும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.